ரேக்கி முதல் நிலை அட்யூன்மெண்ட், ரேக்கி இரண்டாவது நிலை அட்யூன்மெண்ட், ரேக்கி மாஸ்டர் லெவல் அட்யூன்மெண்ட். மற்ற ஹீலிங் விதானங்களுக்கும் ரேக்கிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்யூன்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். இப்ப ஆன்மீக குரு யாரோ நிறைய பேர் இருக்காங்க. தொப்பி போட்டவன், தொப்பி போடவன், என் மாதிரி மொட்டை அடிச்சவன், ஜுட்டு விட்டவன், நிறைய பேர், நிறைய குருமார்கள் இருக்காங்க. அந்த குரு கிட்ட போய் நீங்க மந்திர தீட்சை, கிருஷ்ணமூர்த்தி குருக்கள் சென்னையிலிருந்து வருகிறார், 2500 ரூபாய் தீட்சை காணிக்கையை கொடுத்தால் அவர் மந்திர தீட்சை கொடுத்து செல்லுகிறார், இஷ்டமுள்ளவர்கள் பெயரை கொடுக்குமாறு அறிவிப்பு அப்படிங்கிறாங்க. ஒரு 50 பேர் எனக்கு கொடுக்க சொல்லுங்க, எனக்கு கொடுக்க சொல்லுங்க. ஒரு டிவியில 10 தடவை வந்திருக்கிறாரு, பெரிய ஆளு, கொடுக்க சொல்லுங்க, கொடுக்க சொல்லுங்க. 2500 ரூபாய் கட்டிடலாம். கட்டிட்டு ஐயா வர்றாரு, ஐயா வர்றாரு, ஐயா வர்றாரு, கரெக்டா வர்றாரு. அவர் வந்து மந்திர தீட்சையை கொடுத்துட்டு ஓம் நமோ நாராயணாய நமஹ, ஓம் நமோ, அவர் விஷ்ணு பக்தரா இருந்தா நமோ நாராயணா, ஈஸ்வர பக்தர் ஓம் நம சிவாய, ஓம் ஏதோ ஒரு மந்திரத்தை கொடுத்துட்டு ஒன்னா ருத்ராட்ச மாலை இல்லைன்னா துளசி மாலை கொடுத்துட்டு அதை எப்படி இயக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். இது குருமார்கள் பண்றது. அதனால என்ன கிடைக்கும்? இது 2 இருக்கு தீட்சையில, மந்திர தீட்சையில 2 இருக்கு. ஒன்னு கண் திருஷ்டி தீட்சை, இன்னொன்னு உடல் ஸ்பர்ஷ தீட்சை. உங்க உடலை தொட்டு நான் மந்திர தீட்சை கொடுப்பது. இன்னொன்று கண் திருஷ்டி. 50 பேர் 100 பேர் ஒரு பெரிய கும்பல் இருக்கு அப்படின்னா ஒருத்தரையும் தொட்டு தீட்சை கொடுக்கறதுக்கு டைம் இருக்காது. அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு இல்லை, டைம் இருக்காது. அவர் எல்லாரையுமே உட்கார வச்சுட்டு கும்பல்ல கண் திருஷ்டி மூலமா 360 டிகிரி எனர்ஜி அனுப்புவார். அது உங்க உடம்புக்கு போகும். இது ஒரு வகை. இந்த 2 வகையிலுமே என்ன நடக்குது உடம்புலன்னா, ஒரு குரு, ஒரு ஆன்மீக யோகி தான் செய்த சாதனையின் மூலமாக தன்னுடைய உடலில் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய ஆன்மீக சக்தியில் ஒரு துளி உங்க உடம்புக்கு அனுப்புவார். நீங்க ரேக்கி படிச்சிருக்கிறதுனால தெரியும். சஹஸ்ராரம், ஆக்னேயம், விசுத்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் 7 சக்கரங்களுக்கு எனர்ஜி பாயும். கண் திருஷ்டி தீட்சையோ அல்லது ஸ்பர்ஷ தீட்சையோ அது உங்க உடம்புக்கு போச்சுன்னா சரியாக இயங்காத சக்கரங்களை சரியாக இயக்க வைத்து உடலை பரிசுத்தப்படுத்துவார். நாம பெரிய யோகியை பார்த்தோம்னா கால் தொட்டு கும்பிடுறோம். ஏன்? மரியாதையா?